நல்லது. இப்போ ஒரு மாணவரின் கேள்வி என்ன அப்படின்னா, பொதுவாக நீங்க இத்தனை சனிதோஷங்கள்லாம் சொல்லியிருக்கீங்களே, இந்த சனிதோஷங்கள்லாம் எந்த வகை தாக்கத்தை ஒரு ஜாதகத்துக்கு ஏற்படுத்தும் கேட்கிறார். கடகச்சனி, அஷ்டமச்சனி, பாதச்சனி, விரைச்சனி, ஜென்மச்சனி, ஏழரை சனி இப்படிலாம் சொல்றீங்களே, இந்த சனிதோஷங்கள் என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டுக்கிறார். பொதுவாக சனி தோஷம் அப்படின்னாவே உங்க சரீரத்தை துன்பம் அடைய செய்வது அப்படின்னு அர்த்தம். உங்க சரீரத்துக்கு துன்பம் வருது அப்படின்னா எந்த வகையில வரும்? எல்லா வகையிலும் வரும். எந்த வகையில வேண்டாலும் உங்க மனது, உங்களது சரீரம் துன்பத்துக்குள்ளாகும். அப்ப எந்தெந்த மாதிரியான துன்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா முதல்ல ஜென்மச்சனி காலம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஜென்மச்சனி அப்படின்னா உங்களது ஜென்ம ராசி மீது சனி பயணம் செய்யக்கூடிய காலம். அந்த ஜென்மச்சனி காலத்துல ரொம்ப சோம்பல் குணம் கொண்டவராக இருப்பது, ரொம்ப சோம்பேறியா இருக்கிறது, எதிலையுமே செயல்பட பிடிக்காமல் இருப்பது, ரொம்ப காலதாமதம் செய்வதால் வரக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே ஜென்ம சனியில இருக்கும். ரொம்ப பாத்தீங்கன்னா, என்னப்பா உனக்கு ஏதாவது வேற ஸ்ரீதேவியோட அக்கா ஏதாவது பிடிச்சிட்டாங்களா, ரொம்ப இப்படி இருக்கியே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசுவாங்க இல்லையா, அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அதிபதி ஆவதற்கு அந்த காலம் பொருந்தி இருக்கும். அப்ப ஜென்மசனி காலத்துல ரொம்ப சோம்பலின் காரணமாக நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நாமளே ஏற்படுத்திக் கொள்வது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, 12ஆம் இடத்துல வரக்கூடிய சனி, அதாவது விரையச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரையச்சனி காலத்துல அது பேரு பெருகள் தெரிஞ்சு இல்லையா, நிறைய விரும்பத்தகாத இழப்புகள், நம்மளுக்கு பிடிக்காத விரயங்கள், இந்த செலவு பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆனா செலவு வருது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு விரும்பத்தகாத இழப்புகள், செலவுகள், விரயங்களை சொல்வதற்கு பேர் தான் விரையச்சனி. அப்ப விரையச்சனி காலத்துல இது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 2ஆம் இட சனி, குடும்ப சனின்னு சொல்றோம் இல்லையா, குடும்ப சனி, வாக்கு சனி, இதெல்லாம் 2ஆம் இட சனி. அப்ப இந்த 2ஆம் இட சனி வரும்போது பாத்தீங்கன்னா குடும்பத்துல எப்பவுமே குதூகலமா இருக்குமா சார்? கொஞ்சம் ரணகலமா இருக்குன்னு அர்த்தம். குடும்பத்துல ரொம்ப குழப்பங்கள் இருப்பது, குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள், சிக்கல்களை சந்திக்கிறது, இவர் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருப்பது, இந்த அடிக்கடி வார்த்தைகள்ல சனியினே, கருமம் இப்படிங்கிற வார்த்தைலாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குடும்ப சனி வரக்கூடிய காலத்துல தான், வாக்கு சனி வரும்பொழுதுதான் டக்குனு அவங்க வாயில இந்த போன்ற வார்த்தைகள்லாம் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமா அமையும். அப்ப குடும்ப சனி அப்படின்னு வரும்பொழுது இவங்க வாக்கு பேச்சு பாத்தீங்கன்னா அந்த சனியுடைய தாக்கம் அதிகமா தாண்டவம் ஆடும், சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது, குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்களும் இதெல்லாம் இருக்கும், ரொம்ப கடுமையான வார்த்தைகளால அர்ச்சிப்பவராக அந்த காலத்துல அவர் மாறிடுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா பொதுவாகவே சுகக்கேடை ஏற்படுத்துறது அர்த்தம். சுகக்கேடுன்னா உங்க உடம்பு அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாட்டிலே இல்லாமல் இருப்பது, எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சந்தோஷத்தை தராமல் இருப்பது, ஒரு விரக்தியா இருக்கிறது, எதுலையுமே ஒரு எனக்கு பிடிக்கலப்பா, இது எனக்கு இது எதுவுமே எப்பவுமே எனக்கு இது பிடிக்காம, எனக்கு இது எதுவும் இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மைண்ட்ல எதுலையுமே நாட்டம் இல்லாமல், அதாவது பிடிக்காத ஒரு தன்மையை சொல்றது எல்லாமே சொல்லும். மேற்கொண்டு உடல்நல குறைவுகளை அதிகமாக ஏற்படுத்துறதுங்கிறது உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிற காலத்துல வரும். அதுக்கடுத்து பஞ்சமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலம். பஞ்சமசனி அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல பொதுவா ஜாதகருக்கு மனநிலை பாதிப்புன்னு எடுக்கணும். ஜாதகருடைய மனநிலை பாதிப்படைவது, புத்திரர்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை சந்திப்பது, புத்திரர்கள்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஏதேனும் ஒரு சிரமங்களை சந்திக்கிற சூழலும், ஜாதகருக்கு ஆழ்ந்த சிந்தனை ஆற்றலே இல்லாமல் போவது. பொதுவாக ஏதேனும் ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்ச நேரம் திங்க் பண்ணார்னா அப்படியே திங்க் பண்ணிட்டு தூங்கிடுவார்னு அர்த்தம். அப்ப ஆழ்ந்த சிந்தனை ஆற்றல் அவருக்கு குறைந்து போவது அப்படிங்கிறது இந்த பஞ்சமசனி காலத்துல ஏற்படுது. அதுக்கடுத்து கண்டச்சனின்னு சொல்லக்கூடிய கண்டகச்சனி. கண்டகச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே கலத்தர வாழ்க்கையில நண்பர்களுக்குள்ள, கலத்தர வாழ்க்கைனா கணவன் அல்லது மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், கருத்து பேதங்களை சொல்வது அப்படின்னும், மேற்கொண்டு நண்பர்களுக்குள்ள வரக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகளை சொல்றது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டகச்சனியே சொல்லும். அப்ப கண்டகச்சனி காலத்துல கணவன் மனைவிக்குள்ளேயும் நண்பர்களுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வரும், கூட்டு தொழில் செஞ்சா கூட்டு தொழில பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது அஷ்டம சனி. அஷ்டம சனி அப்படிங்கிறது பொதுவாகவே ஆயுள் கண்டத்தை, ஆயுள் தோஷத்தை, மரண பயத்தை
பொதுவா எனக்கு தான் இன்னைக்கு தான் பார்த்தா இடதுபுறமா நெஞ்சு வலிக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் இல்ல என் மேலே விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் நம்மளுக்கு அந்த மரணத்தின் மீது ஒரு பயம் வர்றது, மரண பீதி ஏற்படுத்துறது, மேற்கொண்டு ஒரு சிலருக்கு கண்டாதி தோஷங்களும் ஏற்படுவது, இதெல்லாமே அஷ்டமச்சனி காலத்துல நாம சொல்லலாம். இப்போ அஷ்டமச்சனியும் நடக்கிறது, அந்த ஜாதருக்கு மாரகாதிபதி திசையும் நடக்குது அப்படின்னா அவருடைய ஆயுளும் அதுக்கு காலகட்டம் சரியா இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவருக்கு மாரகம் உயிர் பிரிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனா அஷ்டமச்சனி வந்துச்சுன்னா உயிர் பிரிஞ்சு நம்ம எடுத்துக்கூடாது, அது ஒரு சப்போர்ட் பண்ணும், அவ்வளவுதான். அப்ப அஷ்டமச்சனி என்பதை இப்படி நம்ம எடுத்துட்டு பாதிப்புகளை சொல்லலாம், அவ்வளவுதான் சார். அப்ப தோஷம், சனி தோஷம் என்பதை இப்படி நாம பிரிச்சு இப்படி பாதிப்புகளை பிரிச்சு கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம சனி தோஷங்களுக்கு பரிகாரங்கள் என்ன செய்வது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். சனி தோஷம் அப்படின்னாவே முதல் பரிகாரம் என்ன சொல்றாங்க, உடனே திருநள்ளாறு போங்க, இல்லைன்னா குச்சனூர் போங்க. இன்னும் அங்க போயிட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க, அந்த நலத்தீர்த்தம் சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்துல போயிட்டு நான் எண்ணெயை வாங்கி தலையில வச்சுட்டு, கருப்பு துணி ஏதோ தலையில வச்சுட்டு போய் மொத்தமா அதுக்குள்ள மூழ்கி எழுந்து வந்து இந்த உடையெல்லாம் கழட்டி அங்கேயே போட்டுட்டு நிறைய பாவத்தை சுமந்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறதா பெரும்பான்மையா பரிகாரங்களா எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப 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 தவறு. சரியா சார்? எந்த ஒரு குளமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஜீவ நதியாக இருக்கட்டும், எந்த ஒரு சமுத்திரமாக இருக்கட்டும், இந்த சமுத்திரங்கள்ல ஆற்றங்கரை, குளக்கரை, இதுல எல்லாம் அனைத்திலுமே கூட நமது பாவங்களை தான் போக்கணும் ஒழிய நம்முடைய அந்த அணிந்திருக்கக்கூடிய உடைகளை எடுத்து அங்க போடுறது தோஷம். கட்டாயம் அந்த நதியில விடுவது கூடாது. நீங்க அதை துறக்கணும்னா தனியா அதுக்காக எடுத்து தனியா ஒரு ஓரத்துல ஒரு அதுக்காக இருக்கக்கூடிய குப்பை கொட்டிட்டு இதெல்லாம் நீங்க போட்டுட்டு வரலாம். அந்த ஆத்திலேயே விடுறது, குளத்திலேயே விடுறது, அந்த கடலையே விடுறதுங்கிறது ரொம்ப தவறு. இது நம்மளோட பாவத்தை சேர்க்கக்கூடிய ஒரு செயல். அதை அவ்வாறு அதை மறந்து செய்ய வேண்டாம். இப்போ நாம என்ன பார்க்க இருக்கிறோம்னா பரிகாரம் அப்படின்னு ஒரு தலைப்புல சொல்றதா சொல்லியிருக்கிறோம். பரிகாரம் அப்படிங்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா பிரதி உபகாரம், ஒரு செயலுக்கு அதை ஈடு செய்யும், ஒரு செயலுக்கு அதை ஈடு செய்யும் மாற்று செயல், அதை சமன்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான் பரிகாரம். அப்போ பொதுவா இப்ப நீங்க உங்க அப்பா கிட்ட ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்பா நமக்கு ஒரு சில வேலைகள் சொல்லி நாம அதை செய்யாம இருப்போம். அந்த வேலையெல்லாம் முதல்ல செஞ்சு கொடுக்கறது, அப்பா பக்கத்திலேயே போய் உட்காருறது, கொஞ்சம் அப்பாவோட கொஞ்சம் சந்தோஷமா அவர்கிட்ட பேசி அவரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அவர் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி நாம என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட ஒரு காரியம் ஆகணும்னா அப்பா எனக்கு இது வேணும், எங்க ஸ்கூல்ல அந்த டூர் போட்டிருக்காங்க அல்லது ஒரு போட்டோ வாங்க, ஏதோ ஒண்ணு அவர்கிட்ட காரியம் ஆகிறதுக்கு நம்ம சில கேள்விகளை கேட்போம். அதே மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்திக்கோம் இல்லையா? அது போன்றுதான் சனி தோஷம் அப்படின்னா சனி என்ற கிரகத்திற்கு ஏற்றாற் போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். சனிங்கிற கிரகத்துக்கு ஏற்றாற் போல நாம் நடந்துக்கணும். அப்ப சனிங்கிற கிரகத்துக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மாறிட்டீங்க அப்படின்னாவே பரிகாரம். பொதுவா சனிங்கிற கிரகத்துடைய தாக்கம் திருநள்ளாறுல மட்டும்தான் இருக்கு, குச்சனூர்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறதே தவறு. சனி என்ற கோளினுடைய தாக்கம் அங்க மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இங்க இருக்கிற நமக்கு எப்படி ஏற்றச்சனி பாதிக்கும்? நம்ம ஜாதகம் பேசுதா இல்லையா? அப்ப எங்கும் நிறைந்திருப்பவர் நவக்கோள்கள். அதனால எல்லா இடத்திலும் ஒரு கிரகத்துடைய தாக்கமானது இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட இடத்துக்கு தான் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகப்படியான வைப்ரேஷன் உண்டு, நாம இல்லை அப்படின்னு சொல்லல. ஆனால் பொதுவாக ஒரு கிரகத்தின் தாக்கத்தை தீர்ப்பதற்கு நாம் சாட்சிக்காரர் காலில் விழுவதை விட சண்டைக்காரர் காலிலே விழுந்தது பெஸ்ட். அப்ப நாம என்ன பண்ணணும், நேரா சனி பகவான் காலிலேயே சாஸ்திராகமா விழுந்து விழுந்துடணும். பொதுவாக சனி பகவானுக்கு முன்னாடி குமிஞ்சே கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிலாம் எந்த ஒரு கிரகத்தையும் நாம் நினைக்க கூடாது. எல்லாத்துக்கும் உயர்ந்தவங்க அவங்க. அவங்க நம்மளுக்கு தண்டனை தரணும்னு நினைச்சா நீங்க குமிஞ்சாலும் சரி, நிமிந்தாலும் சரி, ஓடனாலும் சரி, நமக்கு உண்டானதை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ சனி கிரகத்தினுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு சனி என்ற கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய காரகங்கள் அப்படின்னு சொல்றது முடவர். முடவர்னா ஊனமுற்றோர், ஆதரவற்றோர், ரொம்ப நலிவடைந்தோர். ரொம்ப நலிவடைந்தவங்கன்னா ரொம்ப பொருளாதார ரீதியா ஆதரவே இல்லாம, நடக்க முடியாம, உழைக்க முடியாம இருக்கிறவங்க, அளவுக்கு அதிகமாக உழைக்கக்கூடியவர், ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க என்ன சொல்லலாம், ஏர் ஓட்டுறவங்க, மூட்டை தூக்குறவங்க, கல் உடைக்கிறவங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள். இவங்க எல்லாமே சனி கிரகத்தின்
ஆதிக்கம் மிக்கவர்கள். மேற்கொண்டு நம்ம பாதத்துல போட்டிருக்கக்கூடிய செப்பல் அதுவுமே சனி கிரகத்தினுடைய ஆதிக்கத்துக்கு உரியது அப்படின்னு எடுத்துக்கணும். மேற்கொண்டு எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் இருக்கு இல்லையா, எண்ணெய் பொருட்கள் அனைத்துமே சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம். எண்ணெய் என்பது நாம எளிமையா நாம எடுக்க முடியுமா சார்? எண்ணெய்ங்கிறது எப்படி கிடைக்குது? எந்த ஒரு பொருளாதார பருத்தி கொட்டையா இருக்கட்டும், நீங்க எள்ளா இருக்கட்டும் அல்லது தேங்காயா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அது என்ன பண்றீங்க, போட்டு அதை நல்லா உலர்த்தி நல்லா சருவாட காய வச்சு அப்புறம் போட்டு புளிஞ்சி அதில் தானே கொஞ்சோண்டு எண்ணெய் வெளியெடுக்கிறோம். அந்த ஒரு எண்ணெய் வருதுன்னா எண்ணெய்க்கு முன்னாடி அந்த பொருள் படக்கூடிய பாடு எண்ணெய் அவ்வளவு பாதிப்பை சொல்லக்கூடியதுதான் சனி பகவான். சரியா? அப்ப சனி என்றாலே இந்த காரகங்களை உள்ளடக்கியவர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காரகங்களை நாம் செயல்படுத்தும் பொழுது சனிதோஷ பாதிப்பு குறைக்கலாம். என்ன காரகங்களை செயல்படுத்தணும்? பொதுவா உடல் ஊனமுற்றோர், ஆதரவற்றோர், பிற்படுத்தப்பட்டோர் அல்லது உடல் ரொம்ப பலவீனமானவங்க, ரொம்ப உழைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும். உதவிகள் என்ற உடனே போய் 50, 100, 1000 பணம் கொடுக்கறது அல்ல. பணம் காசு கொடுப்பது உதவி அல்ல. அதை ஒருவரை தவறு செய்ய தூண்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். பொருளாதாரமா கொடுக்காமல் பொருளா கொடுக்கும். பொருளானா அவங்களுக்கு உணவு கொடுங்க, உடை கொடுங்க, இருக்க இடம் கொடுங்க. இது போன்று அவங்களுக்கு தேவை பூர்த்தி செய்யும் விதமாக உங்களோட உதவிகள் அமையணும். அப்போ சனிதோஷம் இருக்குது அப்படின்னாவே வாரத்தோறும் ஒரு சனிக்கிழமை, ஒரு செவ்வாய்க்கிழமை, ஏதேனும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாளை எடுத்துட்டு வீட்டில் கொஞ்சம் சாதம் செய்து சாதத்தை எடுத்து ஒரு பொட்டமாக கட்டிட்டு அப்படியே வழியில போற வழியில பார்த்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்கள பார்த்து அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம அந்த உணவுகளை தானம் கொடுப்பது. இரவு படுக்க இடம் இல்லாம அவங்க அந்த மேலே போர்த்தி கொண்ட ஒரு பெட்ஷீட் கம்பெனின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் எது இல்லாம இருக்கிறவங்களோ அதெல்லாம் கொண்டு போய் கொஞ்சம் கொடுக்கறது. இந்த வகையில அவங்களுக்கு உதவிகள் செய்வது சனிதோஷத்தை குறைக்கும். சரியா? அதுக்கு அடுத்து 2வது விஷயமா என்ன செய்யலாம் அப்படின்னா, பொதுவாகவே சனி என்ற கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவருடைய நோக்கம் என்ன, உங்களது கர்மாவை களையணும் அப்படிங்கிறது தான். அப்ப கர்மாவை களையணும் அப்படின்னாவே என்ன, ஒரு மனிதன் தன் தவறை உணர்ந்து திரும்பி வாழணும். அப்ப பொதுவா மனிதனுக்குள்ள ஒரு தான் என்ற அகந்தை, தான் என்ற ஒரு கர்வம் இல்லாமல் ரொம்ப அகந்தை தெரிந்து வாழணும் அப்படிங்கிறது சனி பகவான் பிடிச்சது. அப்ப என்ன பண்ணணும், யாரை கண்டாலும் ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறது, ரொம்ப திவ்யமா நடந்துக்கிறது, ரொம்ப கர்வமா ஏன் என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு இல்லாம ரொம்ப அடங்கி போவது, ரொம்ப இறங்கி போவது, ரொம்ப விட்டு கொடுத்து போவது, இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டான காரகங்கள். அப்ப இந்த மாதிரி செயல்பாடுகளை நீங்க மாற்றி அமைச்சுக்கிட்டீங்கன்னாவே சனிதோஷம் உங்களை பாதிக்காது. அப்ப சனிதோஷம் வந்துச்சுன்னாவே யார் சொன்னாலும் சரிங்க, ஆமாங்க, என் மேலதான் தப்புங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், இறங்கி கொஞ்சம் தலை குனிஞ்சு போகணும். அதற்கு அடுத்தது பொதுவாகவே சனினாவே நம்ம பாதம்னு சொன்னோமா, அப்போ பாத நமஸ்காரம் செய்வது, பாத பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப புண்ணிய பலனை சனிதோஷ காலத்துல ஏற்படுது. அப்ப என்ன பண்ணணும், பெரிய குருமார்கள், ஞானிகள், பெற்றோர்கள், இவங்களுக்கெல்லாம் பாதத்துல ஆசீர்வாதம் வாங்குறது அல்லது அவங்களுக்கு பாத பூஜை செய்வது, இது எல்லாமே சனிதோஷத்துக்கு விலக்காகக்கூடிய ஒரு சூழலை சொல்றோம். அப்ப இந்த காலத்துல நீங்க இதுவும் செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் பாதுகைன்னு சொல்லக்கூடிய அந்த செப்பல் இருக்கு இல்லையா, செப்பல் வாங்கி தானமே கொடுக்கலாம். செருப்பு வாங்கி ஒருத்தருக்கு தானம் கொடுத்தாவே உங்களுக்கு சனிதோஷத்துக்கு பரிகாரம். அப்ப சனிதோஷம் இருக்கு அப்படின்னாவே நீங்க யாருக்கா ஒரு 4 செட்டு செருப்பு வாங்கி கூட, செப்பல் இல்லாம இருக்கிறவங்களுக்கு பார்த்து கொடுக்கணும். செருப்பு போட்டு நல்லா ஒரு 150 ரூபாய் செருப்பு வாங்கி போட்டுருப்பாரு, நீங்க ஒரு 50 ரூபாய் செருப்பு வாங்கி அவன் கொடுத்தீங்க, என்ன பண்ணுவாரு, வாங்கிக்குவாரு, ஆனா அதை பயன்படுத்த மாட்டார். அப்ப அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுங்க. அப்ப செப்பல் வாங்கி கொடுக்கறது ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப ரோட்ல ரொம்ப செருப்பு இல்லாம இருக்கிறவங்க பிடிக்கிறவங்க கொடுக்கறது. ஆனா நாம பண்றது என்ன பண்றோம், எங்க போய் செருப்பு தொலைஞ்சாலுமே அதுக்கு மாற்று இன்னொரு செருப்பை எடுத்துக்கிட்டு இன்னும் பாவத்தை சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி பண்ணாமல் உங்க கால் செருப்பு எப்ப தொலையுதோ அப்போ உங்களுக்கு சனிதோஷம் நிவர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். உங்க செருப்பு இன்னொருத்தர் போட்டு போயிட்டாருன்னா உங்க தோசை அவர் வாங்கிட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். ஆனா நாம என்ன பண்றோம், நம்ம செருப்பு ஒருத்தர் போட்டு போயிட்டாருன்னா நம்ம செருப்போட நல்ல செருப்பா அங்க எங்க ஜெந்துச்சோடு இருக்குது அதை பார்த்து நாம போட்டுக்கிட்டு இன்னும் பாவத்தை டபுள் மடங்கா நாம வாங்கிட்டு வரோம். இது தவறு. அப்ப ஆக மொத்தம் செருப்பு தானம் கொடுப்பது, செருப்பை தொலைப்பது எல்லாம் விட்டுட்டு கூட வாங்க. ஒரு இடத்துல போய் உங்க செருப்பை விட்டுட்டு கூட வாங்க. விட்டதை யாராவது ஒருத்தர் போடுவாங்களா இல்லையா,
அதுக்கோசரம் நல்லா பீயற கண்டிஷன் இருக்கிற செருப்பு விட்டீங்கன்னா யாரும் போட மாட்டாங்க. நல்லா புது செருப்பா வாங்கி பலவனும் ஒரு இடத்துல விட்டு கூட வாங்க, மற்றொருவர் போட்டு கொண்டு போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த வகையிலையும் நீங்க பரிகாரங்கள் செய்யலாம். சரி, அப்ப திருநள்ளாறு போகவே வேண்டாமா, குச்சனூர்லாம் போகவே வேண்டாமான்னு கேட்க வேண்டாம். தாராளமா போயிட்டு வாங்க. தாராளமா அங்க போகலாம், போய் வழிபாடு செய்யலாம். ஆனா அங்க போய் அந்த எண்ணெய் வச்சு குளிக்கிறது கூட தப்பு இல்லை. அந்த தண்ணியில துணியை கழட்டி விடுறது மட்டும் தவறு. மற்றபடி அங்கேயே போய் நீங்க வழிபாடுகள் செய்துட்டு வரலாம். அதற்கு அடுத்து பொதுவா பெருமாள் ஆலயங்கள்லாம் போனாவே அங்க வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எதில் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? ஜடாரின்னு ஒண்ணு வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த ஜடாரில் என்ன இருக்கு? பெருமாளுடைய பாதம் இருக்கு. அப்போ பெருமாள் ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்வது சனி தோஷத்துக்கு பரிகாரம். அப்ப சனிதோஷ பரிகாரமா நீங்க பெருமாள் ஆலயங்களை போய் ஜடாரி பெறுவது என்பது சிறப்பு. குருமார்கள் ஆசி பெறுவது என்பது சிறப்பு. ஊனமுற்றவருக்கு தானம் கொடுப்பது, இதெல்லாம் நீங்க பரிகாரங்களா வச்சுட்டு இதெல்லாம் செய்யும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு எந்த ஒரு தோஷமும் பாதிப்பை தராது. அப்ப சனி தோஷத்துக்கு இதுவே பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் ஒரு பரிகாரம் என்ன சொல்ல முட்டோம் அப்படின்னா, எண்ணெய் பொருட்களை கொண்டு போய் கோயிலுக்கு தானம் கொடுக்குறது. கோயிலுக்கு கொண்டு போய் எப்போ போனாலும் எண்ணெய் கொண்டு போய் தானம் கொடுத்தாலும் பரிகாரம். அப்ப எண்ணெய் தானமும் செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த வகையில மட்டும் நீங்க பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னா சனி தோஷம் மட்டுமல்ல, எந்த தோஷமும் நம்மை அண்டாது அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அனைவருக்கும்